Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான at the same time ரொம்ப ஈஸியான bihar style ரெசிபி தால் கி துல்ஹன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம துவரம் பருப்பை வேக வச்சுக்கலாம். குக்கர்ல 1/2 கப் துவரம் பருப்பை ஆட் பண்ணி அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணி தென் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 விசில்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தால் கி துல்ஹன் ரெசிபியில் நம்ம தால் வேக வச்சாச்சு. அடுத்தது துல்ஹன் செய்கிறதுக்கு நம்ம இப்போ கோதுமை மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். பொதுவாக நம்ம சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் வந்து இலகலாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பூரி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சி எடுத்து இது வந்து நம்ம நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சிக்கலாம். இதை வந்து திக்காக தேய்க்கக்கூடாது. இப்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம இதில் ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். இப்போது கார்னரில் இந்த மாதிரி வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி 2 ஆப்போசிட் சைட்ஸுமே நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் இல்லையா, இதுதான் வந்து துல்ஹன். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையுமே கொஞ்சமாக தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து துல்ஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பீகாரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம தனி சைட் டிஷ்லாம் கிடையாது. இப்போ நம்ம சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இல்லையா, ஸோ இதை வந்து செஞ்சுட்டு இதை வந்து தாலில் போட்டு குக் பண்ணணும். ஸோ நம்ம அந்த ஃப்ளவர் ஷேப்பில் தான் செய்யணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கூட நம்ம கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த ரெசிபி வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு கூட செய்யலாம். இப்போது தால் வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து 5 to 6 விசில்ஸில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரெசிபி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் அண்ட் அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஆனியன் எடுத்துருக்கேன். ஸோ இதுவுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி லெஃப்ட் ஓவர் சப்பாத்திஸில் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அப்படி நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அண்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோஸோடு ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து துல்ஹன் செய்கிறப்ப செப்பரேட்டாக பண்ணுறதால நம்ம அதில் வந்து இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மசாலாஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாக மேஷ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த தால் ஆட் பண்ணிக்கலாம். தால் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துல்ஹன் வந்து குக் ஆகணும் அண்டு இது வந்து நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இது திக்காக இருக்காது. ஸோ இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது பாயில் ஆகினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த துல்ஹன் வந்து இதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் மோரோவர் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். டெஃபினட்டாக நீங்களும் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த துல்ஹன் எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இன் பிட்வீனில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி 1 or 2 வந்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான பீகாரி ஸ்டைல் தால் கி துல்ஹன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் forget to press the bell button. Thanks for watching.